பாபாவிடம் நான் பட்டணத்திற்கு போகை எடுத்துக்கொண்டு சென்றேன். அங்கே சென்றதுமே பாபாவை பார்க்கிறேன். அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பு நினைவுகளையும் வழங்கினேன். யாருக்கு நாம் இன்று விசேஷமான நினைவுகள் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் நான் பாபாவிடம் தந்தேன். அத்துடன் பாபா பேச ஆரம்பித்தார். குழந்தாய், இன்று நான் ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். உலகில் உள்ள காட்சியாகும். அத்துடன் குழந்தைகளுடைய காட்சியையும் பார்க்கிறேன் என்றார். அந்த காட்சி என்னவென்றால் பக்தியினுடைய காட்சியாகும். பாபா காட்டினார், குழந்தாய், உலகத்தில் விசேஷமாக சிவனுக்கு நினைவு சின்னமாக அமர்நாத் கோவில் கட்டியிருக்கிறார்கள். அதில் நிறைய மகிமை செய்கிறார்கள், நிறைய பூஜைகள் செய்கிறார்கள். அந்த இடத்தினுடைய கதவுகள், அந்த கோவில்களின் கதவுகள் குளிர்காலத்தில் மூடிவிடுவார்கள். முக்கியமாக குளிர்காலத்தில் மூடிவிடுவார்கள். ஏனென்றால் அங்கே செல்வது மிகவும் கடினமாகும். ஆனால் பாபா குழந்தைகளுடைய கதவு, பாபாவுடைய வீட்டினுடைய மதுபனை பார்த்தால் பாபாவுடைய வீடு, அது ஒருபோதும் கதவுகள் மூடுவதில்லை. விசேஷமாக ஜனவரி மாதம்தான் பிராமண குழந்தைகளுக்காக விசேஷமான தபஸ்யா மாதமாக அமைந்துள்ளன. விசேஷமாக நீங்கள் அனைவரும் நாலாபுறத்திலும் இருந்து வருகிறீர்கள். பாபா பார்க்கின்றார். ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் சிறிய இடத்தில் இருந்தாலும் சரி, பெரிய இடத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் ஜனவரி மாதம் விசேஷமாக பாபாவை நினைவு செய்வதற்கான மாதமாக அமைந்துள்ளன. ஆனால் பாபாவினுடைய நினைவு குழந்தைகளுக்கு ஈர்த்து கொண்டு வந்து விடுகிறது. ஏனென்றால் பிரம்மா பாபா விசேஷமாக ஜனவரி மாதம்தான் அவ்யக்தம் அடைந்தார். மேலும் அவருடைய சம்பூர்ண ரூபத்தை, தியாக தபஸ்யாவினுடைய ரூபத்தை இம்மாதத்தில் ஜனவரி மாதத்தில் விசேஷமாக பாபா தன்னைத்தான் எவ்வளவு தபஸ்யா செய்து தன்னைத்தான் வத்தனவாசியாக்கிவிட்டார். ஆகவே பாபா கூற ஆரம்பித்தார், இந்த ஜனவரி மாதம் விசேஷமாக பாபா குழந்தைகளுக்கு எங்கே அமர்ந்திருந்தாலும் சரி, எந்த இடத்திலே இருந்தாலும் சரி, பாபாவிடம் அந்த குழந்தைகள் மிகவும் அன்பு நிறைவோடு அவர்களுடைய அன்பு மூர்த்தியின் நினைவுகள் வந்து சேருகின்றன. சில குழந்தைகள் பாபாவை சாகாரத்தில் பார்க்கவில்லை, தாதிகளையும் அவர்கள் பார்க்கவில்லை. அத்தகைய குழந்தைகள், வரக்கூடிய குழந்தைகள் அந்த விஷயத்தினுடைய அனுபவம் பிராப்தியை பாபா அவசியம் அவர்களுக்கு அனுபவம் செய்விப்பார். ஏனென்றால் குழந்தைகள் கூட அந்த லட்சியத்துடன் தான் பாபா வீட்டிற்கு வருகின்றார்கள். அந்த விஷயத்தை பிராப்தம் செய்வதற்காக பாபா வீட்டிற்கு மனதார அன்போடு வந்திருக்கிறார்கள். ஆகையால பாபா அனைவருக்கும் அந்த அனுபவத்தை செய்விப்பார்.
பாபாவிடம் குழந்தைகளுடைய உள்ள அன்பு நினைவுகளும் வருகிறது. மேலும் முறையீடுகள் செய்வதும் பாபாவிடம் வந்து சேருகிறது. பாபா, நான் உங்களை சாக்காரத்தில் பார்க்கவில்லையே என்கிறார்கள். வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய குழந்தைகள், இன்னும் வராமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் பாபா விதத்தில் அனுபவம் செய்விப்பார். அவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பாபா மனதை ஒருநிலைப்படுத்தி விட்டால், மனதை ஸ்திரப்படுத்தி விட்டால், பாபா அத்தகைய குழந்தைகளுக்கு பாபா அவசியம் அனுபவம் செய்விப்பார். மேலும் பாபா கூறினார், நீங்கள் பிராமண குழந்தைகள், உங்களிடம் மிகப்பெரிய சக்தி என்னவென்றால் அனுபவமாகும். எந்த குழந்தைகள் அனுபவம் செய்து விட்டார்களோ, யாருக்கு அனுபவம் செய்ய வேண்டுமோ, அனுபவம் வருங்காலத்திலும் செய்து கொண்டிருப்பீர்கள். அக்குழந்தைகளுக்கு பாபாவின் ஆசைகளை, பாபா நெருக்கத்தில் தொடர்பில் வருகின்றார்களோ அவர்களுடைய ஆசைகளை, பாபா ஆசைகளை அவசியம் அவர் பூர்த்தி செய்வார். இம்மாதம் விசேஷமாக பிராமண குழந்தைகளுக்கான வரதானமான மாதமாகும், அவ்வக்த மாதமாகும். இவ்விதமாக பரீட்சை நாட்கள் ரொம்ப சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்றால் குழந்தைகள் என்ன செய்வார்கள்? மிகவும் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். தன்னுடைய புருஷார்த்தத்தை, முயற்சியை அதிகப்படுத்துவார்கள் அல்லவா? அந்த முயற்சியினுடைய பலன் அவசியம் பலன் கிடைக்கும். ஆகவே இன்று பாபா விசேஷமாக நாலாபுறத்திலிருந்தும் வந்துள்ள குழந்தைகளுடைய மனநிலை இதைத்தான் பார்க்கின்றார். எவ்வளவு மனதார உள்ளன்போட நினைவு செய்கிறார்கள் என்று பாபா பார்க்கிறார். பாபாவை மனதார அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாபா அந்த உள்ளத்தினுடைய அன்பை, அழைப்பை பாபாவிடம் போய் சேருகிறது. பிறகு பாபா முன்னால் போகை வைத்தோம் என்று விசேஷமாக ருக்குமணி தாதியினுட போகு இருந்தன. அநேக ஆத்மாக்களுடைய போகும் இன்று இருந்தன. ஆகவே இன்று பாபா அந்த தாதியை இமர்ஜ் செய்தார். அவருக்கும் அன்போடு பாபா போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். என்னுடைய ஆதிரத்தன குழந்தாய் என்று பாபா கூறினார். இவர் சதா பாபா கூடவே இருந்து வாழ்ந்தவராவார். அந்த மாதிரி குழந்தைகளை பாபா ஒருபோதும் மறக்கவே முடியாது என்று பாபா கூறினார். பிறகு விசேஷமாக மகாராஷ்டிரா ஜோனில் வந்துள்ள அனைத்து இடத்திலிருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அனைவருக்கும் பாபா மிக அன்போடு மனதார அன்பு நினைவுகளை வழங்கினார். அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.